அன்பே சிவம். உலகத்துக்கு ஒரு நன்மை சொல்ல வரேன். என்னான்னு கேட்பீங்க. இப்போ வந்து எங்கள் அப்பா வந்து திருச்செந்தூர் கோயில் வந்து கடல் இருக்கிற பகுதியில் போக சொன்னார். அப்புறமேட்டுக்கு திருச்செந்தூர் முருகருக்கு போகும் அப்படின்னு சொல்லி எனக்கு அறிவிப்பு வந்தது. இந்த கடலில் நான் போய் முங்கி எழுந்துக்கணும் அப்படின்னு என்ன உடம்ப முக்கி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னார். கடலில் முங்கணும் அப்படின்னாரு. சரின்னு எனக்கு அறிவிப்பு வந்தது. நாங்கள் வந்து எனக்கு தனியாக போக தெரியாது. அப்புறம் என் பையனை இட்டுன்னு போனேன். சனிக்கிழமை நைட்டு 6 மணிக்கு போயிட்டு காலையில் 8:30 மணிக்கு 9 மணிக்கு இறங்கணும். அப்புறமேட்டு நாங்கள் லைன் வந்து நின்னோம், சாமி பார்க்கறதுக்கு லைன் நின்னோம். அப்போ வந்து எல்லாம் அது உள்ளே போனோம். உள்ளே போனவனையும் அங்கே வந்து குடோனில் அடைச்சாங்க. முன்னெல்லாம் குடோன் கிடையாதான், ஸ்ட்ரெயிட்டாக போய் சாமி பார்க்கலாமா லைனில் நின்று. இப்போ குடோனில் அடைச்சிட்டாங்க பொழுது, எங்களுக்கு தெரியாது. அப்புறமேட்டு எல்லாம் சொன்னாங்க, முதல்லலாம் அப்படியே போகுமா, இப்போதான் குடோனில் அடைச்சிட்டாங்க. திருப்பதி தேவஸ்தானம் மாதிரி இது பண்ணுறாங்க அப்படி சொன்னாங்க. அப்போ திருப்பதி தேவஸ்தானம் மாதிரியே பண்ணட்டும், தப்பு கிடையாது. அதை வந்து இப்போ திருப்பதியில் எப்படின்னா அங்கங்கே தண்ணி இருக்கும். அப்பப்போ வந்து ஏதோ ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க. அந்த இது இப்போ எப்படியோ உடம்பு வந்து மெயின்டெனன்ஸ் ஆகும், உடம்பு வந்து கேர்னஸ் தள்ளாது. இங்கே வந்து நாங்கள் 8-9 மணிக்கு வந்து உள்ளே போகணும். 9 மணிக்கு உள்ளே போயிட்டு எல்லோரும் வந்து சாமி பார்த்துட்டு தான் சாப்பிட்ணுன்றது எல்லாருக்குமே அந்த இது இருக்கும். எல்லாருமே 9 மணிக்கு உள்ளே போயிட்டு இவங்க அடைச்சிட்டாங்க. உள்ளே யாருன்னா கூப்பிட்டு எதனா சொல்கிறதுக்கு கூட ஆள் கிடையாது, அங்கே அடைச்சிட்டாங்க. அப்புறமேட்டு உள்ளே ஒரு தண்ணி கிடையாது, சுத்தமாக தண்ணி கிடையாது. அதே மாதிரி ஒரே ஒரு இடத்துல போனவுடனே ஒரு கொஞ்சம் இம்மத்தோண்டு பிரசாதம் கொடுத்தாங்க, அது மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை. நாங்கள் 9 மணிக்கு உள்ளே போனோம். 9 மணிக்கு அந்த குடோனில் அடைச்சி அப்புறமேட்டு ரிலீஃபாக விட்டாங்க. ஒரு 2 குடோனில் அடைச்சாங்க, 2 குடோனில் அடைச்சாங்க எங்களை. அப்போ அடைச்சிட்டு 3 குடோனில் அடைச்சாங்க. 3 குடோனில் அடைச்சிட்டு அப்படியே அமைச்சு விட்டாங்க எங்களை. அமைச்சு விட்டு ஒரு லைன் தான். அதுக்கப்புறம் அந்த லைனில் வந்து ஒரு இடத்துல கூட தண்ணி கிடையாது. இப்போ திருப்பதி தேவஸ்தானம் மாதிரி பண்ணது, அங்கங்கே தண்ணி வச்சுருப்பாங்க குழாயில். நாங்கள் குடிச்சின்னே அது நடந்து போயிடுவாங்க ஜனங்க. இதில் வந்து ஒரு இடத்துல கூட தண்ணி கிடையாது. அதே மாதிரி அந்த திருப்பதி தேவஸ்தானில் அங்கங்கே வந்து பிரசாதம் கொடுப்பாங்க, அதையும் சாப்பிட்டுன்னே ஜனங்க போயிடுவாங்க. அந்த மாதிரி இப்போ இங்கே வந்து ஒரு தண்ணி கிடையாது, எங்கேயுமே தண்ணி கிடையாது. நாங்கள் 9 மணிக்கு ஏறினாலும் உள்ளே போயிட்டு சாமி பார்க்குறது 4:30 மணிக்கு பார்த்தோம். அப்போ அந்த 4:30 மணி வரைக்கும் ஒரு தண்ணி கிடையாது, ஒரு அன்ன ஆகாரம் கிடையாது. வயதானவங்க வராங்க நிறைய பேர். நீங்கள் திருப்பதி தேவஸ்தானம் மாதிரி பண்ணுங்க, தப்பு இல்லை. மக்களால் தான் ஒரு ஆலயம் செலவுப்படையுது. அந்த மக்களை துன்புறுத்துகிற மாதிரி பண்ணாதீங்க யாரும். எத்தனை குழந்தைங்க பசியால் தவிச்சுது. 9 மணிக்கு உள்ளே போயிட்டோம். நாங்கள் வெளியே வர்றதுக்கு முடியல எங்களால். உள்ளே அடைச்சிட்டாங்க. ஒரு இது உள்ளே போயிட்டோம். யாருக்கிட்ட போய் வழி கேட்குறதுன்னு எங்களுக்கு தெரியல. அப்போ வந்து அப்படியே போயினே இருக்குது லைன் போயினே இருக்கும்போது கால் நின்னபடியே இருக்குது. அப்போ வந்து எத்தனை பேர் மயக்க நிலையில் விழுந்தாங்க, 10 பேர் மயக்க நிலையில் விழுந்தாங்க. அந்த திருச்செந்தூர் முருகனில் அது மாட்டு மயக்க அணிஞ்சு விழுந்துன்னு இருக்காங்க. தண்ணி இல்லாத வர தவிச்சு நிற்கிறாங்க. குழந்தைங்க கேட்டுக்கு தண்ணி இல்லைங்க. குழந்தைங்களுக்கு தண்ணி இல்லை, சாப்பாடு சாப்பிடல. 9:30 மணிக்கு உள்ளே போயிட்டு 4 மணிக்கு வெளியே வரும் சாமி பார்த்துட்டு. அப்போ அது வரைக்கும் அந்த குழந்தைங்க என்ன நிலமை, வயதானவங்க என்ன நிலமை, எவ்வளோ பேர் இப்போ வந்து எல்லாருக்குமே உடல் நல சரியில்லாத கூட வருவாங்க. அவங்களுக்குலாம் என்ன நிலமை. நம்ம கோயில் ஆலயத்தை செழிப்பட வைக்க வேணான்னு சொல்லலை, ஆலயத்தை செழிப்படையுங்க, மக்களையும் கொஞ்சம் கவனிங்க. மக்களை எவ்வளோ தவிச்சு போனாங்க தெரியுமா. நான் வந்து எதனா ஒருத்தருக்கு துன்பம் வந்துச்சா என்னால் முடியவே முடியாது. அந்த மாதிரி உள்ளே போயிட்டு எல்லாரும் மயக்கணிஞ்சு விழுறதும் குழந்தைங்க பசியால் தவிக்கிறதும் பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமாங்க. எப்படி இதை நம்ம இது பண்ணுறது தெரியலையே. இது என்ன இது, திருப்பதி தேவஸ்தானமே ஆக்குங்க, ஆனால் வந்து ஒரு தண்ணி கூட அங்கே வைக்க முடியல. எத்தனை அவர் உங்களுக்கு காலையில் 9 மணிக்கு போய் 10, 11, 12, 1, 2, 3, 4 எத்தனை அவர். நீங்களே ஒரு கோயில் ஆலயத்தை செழிப்படைய வைக்கிறவங்களே பாருங்க. இந்த நான் சொல்கிறத பாருங்க. 10 எத்தனை மணி, நாங்கள் 9 மணிக்கு போனோம்.
அதோட 10, 11, 12, 1, 2, 3, 5 ஹவர் 6 ஹவர் உள்ளே வந்துருக்குறோம் நாங்கள். அப்போ அந்த குழந்தைங்க 6 ஹவர் என்ன பண்ணோம்? ஒரு தண்ணினாச்சும் குடிக்க தேவையா? இல்லைன்னா எதனா இதுக்குனாச்சு எதனா அன்னதானம் மாதிரி எதனா கொடுக்கணும் இல்லையா? உள்ளே தானே இருக்கோம் நாங்கள். எப்படி தண்ணி குடிப்போம்? நீங்கள் தண்ணி வைக்கணும் இல்லையா? ஒரு ஆலயத்தில் தண்ணி வைக்கணுமா இல்லையா? குடோனில் போட்டு அடைக்கிறீங்களே, அது கூடவா தெரியல உங்களுக்கு தண்ணி வைக்கணும்ன்றது? தண்ணி வைக்கணுமா இல்லையா? ஒரு ஆலயத்துக்கு வராங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா எல்லாரும் ஜனங்க. நீங்கள் அடுத்தவங்கள பார்த்து வாழ்கிறது தப்பில்லை. நம்ம எப்படி வாழ்கிறோம்? நம்ம ஆலயத்தை எப்படி வச்சுருக்கிறோம்? மக்களால் தானே செழிப்படையுது அந்த ஆலயம். அப்போ மக்களுக்குள்ள தானே நீங்கள் நல்ல மாதிரி வச்சுருக்கணும். நீங்கள் இன்னும் குடோனில் அடிச்சுட்டு எங்களை துன்புறுத்துட்டீங்களே, ஜனங்களை துன்புறுத்துனீங்களே. குழந்தைங்க சாப்பாடு இல்லாத தவிச்சுதே, இல்லை தண்ணி இல்லாத தவிச்சுதே. எல்லாம் மயக்க வரைஞ்சி எப்படியோ 6-7 பேர் விழுந்தாங்க கீழே. கொஞ்சம் ஜாம அந்த திருச்செந்தூர் முருகர் கோயிலை செழிப்படைய வைக்கிறவங்களுக்கு இந்த நான் பேசுகிற இதுவே நீங்கள் அமைச்சு விடணும். எல்லா மக்களும் சேர்ந்து பார்க்குற மக்களெல்லாம் திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு இந்த இதுவே நான் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. எனக்கு அடுத்து உங்களுக்கு அனுப்புன்னு சொன்னதே கிடையாது. ஆனால் இந்த வாக்கியத்தை நீங்கள் அமுச்சு விட்டு இந்த திருச்செந்தூர் முருகர் கோயிலில் அந்த குடோனில் தண்ணி வைக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் ரொம்ப துன்புறுத்துட்டோம் நாங்கள் ஜனங்க. இதுவாகுது. நீங்கள் திருப்பதி தேவஸ்தானம் மாதிரியே ஆக்குங்க. ஆனால் உள்ளோ ஜனங்களுக்கு தண்ணி வைங்கோ. உங்களால் முடிஞ்சது எந்தோ அன்னதானம் வணங்குங்கோ. அவங்க 4 ஹவர் உள்ளே போயிட்டு நீங்கள் அடைக்கிறது பெருசு இல்லை. அதை செழிப்பாக கரெக்டாக செய்யணும். அவங்க ஒரு நாள் கூட ஜனங்க 1 நாள் 2 நாள் கூட இறைவனை பார்க்கறதுக்கு எத்தனை நாள்னா காத்துன்னு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முறையாக செய்ய வேண்டிய தண்ணி அன்ன ஆகாரம் கொடுக்க வேண்டியது நம்ம ஆலயத்தோட கடமை. அதை நீங்கள் கரெக்டாக சிறப்புடன் செஞ்சால் தான் கடவுளுக்கும் பெருமை. நீங்கள் எதுவுமே கொடுக்காத நீங்கள் ஆலயத்தை செருப்படி வச்சு மக்களை துன்புறுத்தி ஆலயத்தை செருப்படிச்சா கடவுளை கூட மன்னிக்க மாட்டார். இதை இறைவனுக்கு நான் செய்கிற பணியாக நினச்சிட்டு மக்களுக்கு இதை சொல்கிறேன். மக்கள் இதை திருச்செந்தூர் முருகரும் அந்த இது தேவஸ்தானத்துக்கு இதை அனுப்பும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதை கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு அமுச்சே ஆகணும். மக்களுக்கெல்லாம் பணிவுடன் கேட்டுக்கிறேன்னு இதை எல்லாருக்கும் அமுச்சு இதை திருச்செந்தூர் முருகர் கோயிலில் இதை சேர்த்துடுங்களேன். அன்பே செய்வோம், நல்லதே செய்வோம், நலமுடன் இருப்போம், சித்திர ஆலயம் போவோம், இறைவன் ஆலயம் செய்வோம், உலகத்துக்கு நன்மை செஞ்சிடும். இதை பார்க்குற அனைவருமே திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு இதை அமைச்சு கொஞ்சம் அந்த கோயில் செழிப்படைய வைக்கிற நிர்வாகிகளுக்கு கொஞ்சம் தண்ணி உள்ளே குடோனில் வைக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.